என்ன சார் இது அநியாயம் சார். தொடர்ச்சியா தமிழ் இனத்துக்கு எதிராக சார் கருணாநிதி பண்ண துரோகம். முத்துக்குமார் தீயிட்டு மாய்க்கிறான். அப்ப திரு வைகோ சொல்றாரு அவர் தமிழ் இனத்தலைவர் இல்லை, தமிழ் இன துரோகின்னு திரு வைகோ சொன்னாரு சார். அவருக்கு போய் பாரத ரத்னா கொடுக்க சொல்றாங்களே இந்த அம்மா. சார் இவங்களுக்கு உண்மையிலே தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் இந்த பேரை வைத்துக் கொள்வதற்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா சார்? முதல்ல திருமதி கனிமொழி TR பாலாலாம் போய் கொடூரன் ராஜபக்சேவுக்கு போய் கை கொடுக்கிற நிலை எப்படி சார் வந்துச்சு? எல்லாம் கருணாநிதியினுடைய துரோகம் சார். இவருக்கு போய் பாரத ரத்னா விருது கொடுத்து பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இழிவுபடுத்தப்படுகின்ற ஒரு நிலை எப்படி சார் நம்ம ஏற்றுக்கொள்ளும்? நம்ம மனசு சகித்துக் கொள்ளுமா? போறோம்ல, ஹைவேஸ் போறோம்ல, அங்கங்க கல்லு நட்டுக்கிறான்ல, இது இங்க இதுன்னு ஒரு பகுதி பேரை போட்டு எல்லை போட்டுருக்கிறோமா, எல்லாத்துலயும் தலைவல பள்ளம் நோண்டி வச்சிருக்கணும்ல விளக்கு போடுற மாதிரி. ரொம்ப அறிவாளி சார். அந்த அம்மாவுக்கு அறிவு மிஞ்சி பாளையங்கோட்டை பக்கம் சார் பள்ளிக்கூடத்துல குடியை குடிச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த கனிமொழிக்கு தெரியுமா தெரியாதா தெரியல சார். இது அவங்களுக்கு தெரியாது இருக்கும் சார். ஏன்னா அவங்க மது விற்கிறாங்க, மதுக்கடை வச்சிருக்காங்க, அவங்க கண்ணு தெரியாது சார். தொடங்கி வைக்கிற ஒரு உத்தமனை ஒரு அப்பாவை கூப்பிடுறாரு சார். அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சார். இவ்வளோ நேரம் மதுவை வித்து கல்லா கட்டி எல்லாம் சேர்த்துட்டு அவர் திறந்து வைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், ஏமாற்றம். அப்போனா இவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை என்ன சார் இவங்க முதல்ல பேசுனதெல்லாம் மறந்துடுவான்னு நினச்சிடுவாங்களா சார்? அவர் மல்லை சத்யா சொன்ன மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நிலம் விற்பனைக்கு இருக்குன்னு பார்வையிடுறதுக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். கருப்பு சட்டை போட்டதுக்காக ஒரு ஆள் இளம் பெரியார்னு பேசுறாரு சார். ஜாடா தட்ட வேண்டியதுதான் சார். அதுக்குன்னு சட்டை போடுறதுக்கெல்லாமா சார் பட்டம் கொடுப்பாங்க? அதனால நீங்க எதுனா ஒன்று தெரிஞ்ச விஷயம் தெரியணும், கொள்கை தெரியணும்னா திரு ஸ்டாலினுக்கு தெரியாது திமுகவினுடைய கொள்கை, திரு வைகோவுக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னவருக்கு தானே அந்த கொள்கை தெரியும். அதனால நீங்க கேள்வி கேட்கணும், வைகோவிட்டு கேள்வி. சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லி பேசுற அந்த போலி போராளிகளுக்கு நான் சொல்றேன், திராவிடம் என்ற சொல்லே சமஸ்கிருதம் தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழரசு கட்சி தலைவர் நெடுமாறன் ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, அதாவது நிறைய தலைவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க தலைவர், அதாவது மிக ஆளுமை மிக்கவர், மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர் கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களே, அது நியாயமான கோரிக்கையா? இல்ல, அந்த இதுவரை பெற்று இருந்தாங்கல்ல பாரத ரத்னா விருது, அவங்களெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா சார்? சார் எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்காங்க சார். எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்னா சார்? சார் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு 5 கோடி ரூபாய் பணத்தை அள்ளி கொடுத்தாருன்னு திரு வைகோ சொல்லியிருக்காரு சார். இவர் என்ன சார் செஞ்சாரு? 2009 காங்கிரஸோட கூட்டணி இருந்து கிட்டத்தட்ட அவங்க 17, காங்கிரஸ் 8, விசிகா 1. 2009 உச்சக்கட்டத்தில் என் மக்கள் ஈழத்தில் பாதிக்கப்படும் போது திமுக கூட்டணியில் இருந்தாங்க சார். கூட்டணியில் இருந்து எம் இனம் அழிவதற்கு காரணமா இருந்தார். அவருக்கு கொடுத்துத்தானே ஆவணும். தமிழினம் தன்னை மாய்த்துக் கொள்கிற நிலையில் ராஜபக்சே போன்ற கொடூரமானவர்கள் இனத்தை அழிக்கும் போது மெரினா காத்தை தாண்டி ஏர்கூலரை வச்சுக்கிட்டு மெரினா கடற்கரையில் படுத்த கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தா அந்த விருதுக்கு அசிங்கமா ஆவாதா சார்? அந்த விருதை கொச்சப்படுத்த ஆவாதா சார்? சொல்லுங்க. அதே போல சிங்கள எதிர்ப்பில் இருந்த தோழர் திருமாவளவனை மனசை மாத்தி ராஜபக்சேவோட கை கொடுக்க வச்சார கருணாநிதி. அவருக்கு போய் இந்த பாரத ரத்னா விருது கொடுக்க சொல்றாங்கல்ல அந்த அம்மா பேரை மாத்திக்கணும் சார் முதல்ல. ஏன் சார்? ஆமா சார், இனத்தை துரோகம் பண்ணவங்களுக்கு தமிழச்சின்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழின துரோகிக்கு போய் பாரத ரத்னா விருது கேட்கிறாங்களே, அப்ப பேரை மாற்ற வேண்டியது யாரு? அவங்க தானே பேரை மாற்றணும். என்ன சார் இது அநியாயம் சார். தொடர்ச்சியா தமிழினத்துக்கு எதிராக சார் கருணாநிதி பண்ண துரோகம். முத்துக்குமார் தீயிட்டு மாய்க்கிறான். அப்ப திரு வைகோ சொல்றாரு அவர் தமிழ் இனத்தலைவர் இல்லை, தமிழ் இன துரோகின்னு திரு வைகோ சொன்னார் சார். அவருக்கு போய் பாரத ரத்னா கொடுக்க சொல்றாங்களே இந்த அம்மா. சார் இவங்களுக்கு உண்மையிலே தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் இந்த பேரை வைத்துக் கொள்வதற்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா சார்? முதல்ல கொடுக்க சொல்றது 2வது.
தமிழச்சின்னு பேர் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா? இன துரோகிக்கு போய் பாரத ரத்னா விருது கேட்கிறாங்களே, என்ன சார் இது? சார் அவங்களுக்கே மனசு உறுத்துல 1000 தான் உங்க தலைவராக இருக்கட்டும். அதனால இதெல்லாம் கேடு சார். இந்த அம்மா அப்புறம் நம்ம கருணாநிதி தான் கேடுன்னு சொல்றது இல்லை. பாராளுமன்றத்தில் கிடைத்த வாய்ப்பை தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு என்னென்ன குறைகள் இருக்கு அதை எதெல்லாம் சொல்லி நிவர்த்தி பண்ணணும்னு பேச வேண்டிய இந்த தமிழச்சி தான் கட்சி தலைவருக்கு போய் பாரத ரத்னா விருது கேட்கிற அதான் சார் நேரம், அதான் சார் ரொம்ப முக்கியம் சார். இன்னும் நான் ஏடாவிடமா சொல்லி விட்டுருவேன், அவர் எழுதின புத்தகங்கள் பற்றியெல்லாம் சொல்லி விட்டுருவேன், அதெல்லாம் வேண்டாம், புரியுதுங்களா? ஒரு இன துரோகத்துக்கு பெயர் போன என் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் செத்துருக்காங்க சார் 2009 உச்சகட்ட போர்ல. இனம் கொத்து குத்தா என் பெண்கள் பாலியல் பலாத்காரத்தினால் சிங்கள காடையர்களால் அவ்வளோ சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சார், தெரியுங்களா? அது அந்த போராட்டத்தில், ஈழத்தமிழர்கள் போராட்டத்தில் எத்தனை பேர் அகதிகள் ஆனாங்கல்ல, நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து இன்னைக்கு அகதிகளா வாழறாங்கல்ல. அந்த இனத்துக்கு துரோகம் பண்ண கருணாநிதிக்கா சார் பாரத ரத்னா? சார் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும்ல சார், ஒரு கேட்கறதுக்கு ஒரு சொல்றதுக்கு. ஏன் சார் அந்த அம்மா இப்படி பேசிட்டாங்க? இதெல்லாம் ஒரு கோரிக்கையா சார்? இதெல்லாம் மானத்தை பறிகொடுத்து என் மக்கள் நாசமா போய் அங்க பெண்களும் குழந்தைகள் உட்பட கருவுற்ற பெண்களை துப்பாக்கியால் துளைத்த சிங்களவனுக்கு, புரியுதுங்களா? தனி ஈழம் கேட்ட ஒரே இனம், மண் உரிமை கேட்ட ஒரே இனத்திற்காக உலக நாடுகளிலே இப்படி ஒரு படை யாராலும் பண்ண முடியாது. தன் குடும்பத்தை எந்த போராளியும் பலியிட்டது கிடையாது சார். இன்னைக்கு தெய்வமா போனவர்கள் அவர்களுடைய சாவு கருணாநிதியை மன்னிக்குமா சார்? அவர்களுடைய கல்லறை கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தால் மன்னிக்குமா சார்? முதல்ல இவங்க இந்த அம்மாவை மன்னிக்குமா சார்? மன்னிக்குமா சார்? எத்தனை துரோகம்! சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாத நிலையில் தாய் மண்ணை விட்டு அனாதைகளால் அகதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழினம் கருணாநிதி என்னைக்கு சார் மன்னிச்சு சார்? ஒண்ணுமே இல்லை சார். 100% சிங்கள எதிர்ப்புக்கு திருமாவளவன் எதிராக இருந்தா சார். அவரு போய் ராஜபக்சேவுக்கு கை கொடுக்கிற நிலை எப்படி சார் மாறிச்சு? திருமாவளவனுடைய மூல செலவு செய்தது யார் சார்? கருணாநிதி சார். கருணாநிதியினுடைய பேச்சை கேட்டுத்தான் திருமதி கனிமொழி, TR பாலெல்லாம் போய் கொடூரன் ராஜபக்சேவுக்கு போய் கை கொடுக்கிற நிலை எப்படி சார் வந்துச்சு? எல்லாம் கருணாநிதியினுடைய துரோகம் சார். இவருக்கு போய் பாரத ரத்னா விருது கொடுத்து பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இழிவுபடுத்தப்படுகின்ற ஒரு நிலை எப்படி சார் நம்ம ஏற்றுக்கொள்ளும்? நம்ம மனசு சகித்துக் கொள்ளுமா? கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் துரோகம் இழைத்த, நம்பிக்கை துரோகம் செய்த இந்த கருணாநிதியை தந்த தமிழினம் மன்னிக்குமா சார்? முதல்ல சார், பட் இருந்தாலுமே நேற்று பார்த்தோம்னா இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் கொண்டாடப்பட்டுச்சு சார். அதில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது ஒரு காரில் பேட்டரி கம்மியான கூட சார்ஜ் பண்ணி நம்ம பேட்டரி கார் ஓட்டிடலாம், இருந்தாலும் இன்ஜினே இல்லாமல் இருக்கக்கூடிய அதிமுகவை எப்படி தான் நீங்கள் ஓட்டுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி மேலே. சார், அவருக்கு முதல்ல என்ஜின் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாத இந்த உதயநிதி, காருக்கு சார்ஜ் போடுறத பற்றி பேசுகிற இந்த உதயநிதி, அவருக்கு என்ன சார் தெரியும்? துக்கத்தையும் ரத்தத்தையும் பார்த்த ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த கட்சி திமுக சார். திராவிட மாடல் சார், தெரியுங்களா? கருப்பு சிவப்புன்னு பெருமையா பேசுற, கருப்பு என்பது தமிழ் இனத்துக்கு துக்கத்தை விளைவித்த கட்சி திமுக சார். சிகப்பு என்பது ஈழத்தில் கொன்று குவித்த என் தமிழ் சொந்தங்களுடைய ரத்தம் சார், கருப்பு சிகப்பு. அதை போய் பெருமையை இன்னைக்கும் பெருமையை பீத்திக்கிறாங்களே, இதெல்லாம் நன்றி கட்ட தினம் இல்லை சார், இல்லையா? அதெல்லாம் இவங்கெல்லாம் இளைஞர்னு சொல்லிட்டேங்க சார், அவங்களுடைய யோக்கியதையெல்லாம் காணொலி வருது சார். அப்பட்டமா ஒழுக்கமா இருக்கிறாங்களாம், கட்டுக்கோப்பா இருக்கிறாங்களாம். எல்லாம் குடிச்சிட்டு அவன் எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். சமீபத்தில் கூட நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரை போய் தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் சார். ஆமா சார், திமுகவினர் சார். அப்போ உங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாதா? திரு சவுக்கு சங்கர சார், அவர் ஒன்றும் இல்லை சார், அவருக்கு வர கருத்துக்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்றார் சார். அவர் வீட்டை கடபாரை எடுத்து போய் உடைக்கிற அளவுக்கு அவர் என்ன சார் தேச குற்றம் பண்ணிட்டாரு?
என்ன பண்ணிட்டார் சார்? இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது இப்படி வழக்கு போட்டு பிரச்சனை பண்றீங்களே, அப்ப ஜனநாயகம் என்பது 4ஆம் தூணு என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகைக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா சார் அது முதல்ல? அப்போ உங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதா? அதை தெரிஞ்சுதான் இந்த கம்யூனிஸ்டுக்காரர்களும் விசிகாரர்களும் காங்கிரஸ்காரர்களும் வாய் பொத்தி மௌனமாக எந்த ஒரு போராட்டமும் செய்யாத இருக்கிறாங்கன்னு எனக்கு பல நாள் கேள்வி இருந்துச்சு. ஐயோ, மது குடிச்சிட்டு இந்த மக்கள் அங்கே நாசமா போத. பள்ளியில் இப்போ ஒரு திருநெல்வேலி பக்கம் ஒரு பள்ளியில 9ஆம் வகுப்பு படித்த மாணவிகள், பாளையங்கோட்டை பக்கம் சார், பள்ளிக்கூடத்துல குடியை குடிச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். இதெல்லாம் இந்த கனிமொழிக்கு தெரியுமா தெரியாதா தெரியல சார். இது இது அவங்களுக்கு தெரியாது இருக்கும் சார். ஏன்னா அவங்க மது விற்கிறாங்க, மது கடை வச்சிருக்காங்க, அவங்க கண்ணு தெரியாது சார். ஆனா கூட்டணியில புரட்சிகரமா பேசின திருமாவளவனுக்கும் தெருவெங்கும் போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்டுக்காரர்களுக்குமாவது இது கேடுன்னு தெரியுமா சார்? சார், ஆட்சி முடியறதுல வைகோன்னு ஒருத்தர் இருக்கார் சார். இப்ப நடைபயணம் நடக்க போறாங்க சார். எது எதிர்த்து ஆரம்பிச்சு வைக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் சார். சார், எப்படி சார் இவங்களுக்கு மனசாட்சி இருக்கு? தமிழ்நாட்டுல மது ஒழிக்கணுங்கிறதுக்காக போராட்டம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் வாயை பொத்திட்டு இருந்து முடிய போற நேரத்துல நடக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு மானங்கட்ட மக்களா சார் இந்த தமிழக மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எதை சொன்னாலும் கேட்கிற நிலையிலேயா சார் இருக்கிறாங்க? இப்ப நடக்கிறேன்றார. சுகர் ஏறி இருக்கும் சார் அவருக்கு. ஆமா சார், அவருக்கு சுகர் அதிகமாயிட்டு இருக்கு சார். அதனால நடக்க சொல்லியிருப்பாங்க சார் மருத்துவர். அதனால இதான் சாக்குன்னு அப்படி நடப்பார் சார். அவர் மல்லை சத்யா சொன்ன மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நிலம் விற்பனைக்கு இருக்குன்னு பார்வையிடுறதுக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சார் ஆமாம், அவர் எங்கெல்லாம் நடந்து போறாரோ அங்கெல்லாம் அவர் இடம் வாங்கிடுவார் போல சார். ஏன்னா மல்லை சத்யா சொல்லியிருக்கார் சார். இங்கே செங்கல்பட்டு, அவர் ஊர் கலிங்கப்பட்டிக்கும் செங்கல்பட்டுக்கும் எங்கே சார் இருக்கு? இங்கே செங்கல்பட்டுலேயே அந்த பகுதியிலே அதிகமாக நிலம்லாம் வாங்கியிருக்காருன்னு மல்லை சத்யா குற்றம் சாட்டுறாரு. அப்போ நான் நினைக்கிறேன், நடக்கிறதுன்றது ஒன்று சுகருக்காக நடக்கணும், அல்லது நிலம் எங்கு வாங்க விற்க அப்படின்னு பெயர் பலகை வச்சிருக்கிறான்னு பார்வையிடுறதுக்காக இந்த வைகோ நடக்கிறார் சார். ஏன்னா அவர் பேசிய பேச்செல்லாம் கருணாநிதி குடும்பத்தை பற்றியும் கருணாநிதியை தமிழின தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை பற்றியும் தன்னுடைய உடல் கூட இன துரோகி கருணாநிதியை மன்னிக்காதுன்னு சொன்னவரும் எக்காலத்திலும் நான் திமுகவோடு கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்ன அந்த உத்தமர் வைகோ இப்பதான் முழிச்சு பார்த்து மதுக்கடைகள் திறந்திருக்குன்னு இந்த 4.25 ஆண்டுல கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல கண் முழிச்சு பார்த்தா சார், அவர் மம்மியா சார்? அவரு இல்ல எகிப்தில இருந்து வந்திருக்காரா சார்? அவரு இந்த நாட்டில் மது விற்கலன்னு இப்போதான் கண்ணு திறந்து அந்த அங்க பிரமிட்ல எடுக்கிறாங்கல்ல சார் உடர்கள், கட்டு போட்டு டக்குன்னு அடி கண்ணு திறந்து பார்த்து, ஓ தமிழ்நாட்டில் மது விற்கிறாங்களா, அப்படின்னா நம்ம நடப்போம் அப்படின்னு பேசுவது போல், நடக்க முயற்சிப்பது போல் நான் தொடங்கி வைக்கிற ஒரு உத்தமனை ஒரு அப்பாவை கூப்பிடுறாரு சார். அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சார். இவ்வளோ நேரம் மதுவை வித்து கல்லா கட்டி எல்லாம் சேர்த்துட்டு அவர் திறந்து வைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், ஏமாத்தம். அப்போனா இவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை என்ன சார், இவங்க முதல்ல பேசுனதெல்லாம் மறந்துடுவான்னு நினைச்சுவாங்களா சார்? நான் அப்பா, இவரு ரொம்ப உத்தமர். ஏன்னா முதல் கையெழுத்து மது விலக்குக்கு போடணும்னு சொன்ன அந்த உத்தமர் மது ஒழிப்பு இப்போ மூடுறதுக்கு நீ மனசு வச்சா ஒரே நாள்ல மூடலாம். அது எதுக்கு வைகோ நடக்கணும்? நீங்க போய் எதுக்கு துவைக்கு வைக்கணும்? ஏன்னா நீங்க நாடகம் போட்டு காட்டுறீங்களா? கேள்வி இருக்கா இல்லையா சார்? சார், திரு ஸ்டாலின் மனசு வச்சா டாஸ்மார்க்கை ஒரே ஒரு கையெழுத்தில் மூட முடியுமா? முடியாதா சார்? முடியும். அப்புறம் எதுக்கு சார் மது ஒழிப்புக்குன்னு நடக்க போற வைகோவுக்கு ஏன் சார் திறந்து வைக்க அதை துவைக்க வைக்க போறாரு? அப்ப யார சார் ஏமாத்துறாங்க? எப்படின்னா, இப்பொழுதுதான் நாங்கள் வாக்குறுதிகள் கொடுத்தோம், இந்த முறை நீட்டை ஒழிப்பதற்கு சாத்தியம் இல்லை, அடுத்த முறை ஆட்சி வந்தா கண்டிப்பா நீட்டை ஒழிப்புன்னு சொன்ன இந்த முதல்வர் தான் சார் துவைக்க வைக்க போறாரு. அது தெரிஞ்சுக்க புரியுதுங்களா? நீட்டுக்கு சார் அடுத்த தேர்தல் அறிக்கையில கூட 2026 தேர்தல் அறிக்கை கூட நீங்க கவனிங்க, நான் இப்ப எழுதி கூட வச்சுக்கீங்க, கண்டிப்பா நீட்டு ஒழிப்போம்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க சார்.
ஏன்னா அது நடக்காது. எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க சார். கச்சத்தீவு மீட்க முடியாது தானே. தாரவாத்தது யாரு? கருணாநிதியும் இந்திரா காந்தி இவங்க தானே. இவங்களே தாரவா வைப்பாங்களாம், இவங்களே மீட்கிறதுக்கு போராடுவாங்களாம் சார். பித்தலாட்டம் சார், இதெல்லாம் நம்பாதீங்க சார். இந்த மக்களுக்கு உங்களை மாதிரி ஊடகவியலாளர்லாம் எடுத்து சொல்லுங்க சார். அதே மாதிரி நேற்று நடந்த அந்த விழாவில் வந்து ஏவாவேலு அவர்கள் சொல்றாரு, இளம் பெரியார் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிட்டாரா சார் 4-5 வருஷத்துல? அவர் மட்டுமா பெரியாரு? நீங்க தான் பெரியாரு. என்ன சார் சார் நீங்க? ஆமா சார். ஏன் சார்? அவர் பிறந்த நாளுக்கு கருப்பு சட்டை போட்டாராம், அதனால பெரியாராம். இப்ப நீங்களும் கருப்பு சட்டை போட்டிருக்க, நீங்களும் பெரியார் தான். நாள் முழுக்க கருப்பு சட்டை போட்டு கொண்டிருக்கிற, நீதிமன்றங்கள் இருக்கிற, வழக்கு மாடு மன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் கூட பெரியார் தான், இளம் பெரியார் தான், நீதிபதிகள் கூட பெரியார்கள் தான். அவங்களும் கருப்பு உடை போட்டிருக்காங்க. பிறந்த நாளுக்குன்னு கருப்பு சட்டை போட்டதுக்காக ஒரு ஆள் வந்து இளம் பெரியார்னு பேசுறாரு சார். ஜாலரா தட்ட வேண்டியதுதான் சார். அதுக்குன்னு சட்டை போடுறதுக்கெல்லாமா சார் பட்டம் கொடுப்பாங்க? இளம் பெரியார். ஏன்னா பெரியார் என்பவர், நீங்க சொல்ற ராமசாமி நாயக்கர் என்பவர், நிமிடத்துக்கு நிமிடம் பச்சோந்தியை போல் நிறம் மாற்றி பேசுற பழக்கம் ராமசாமி நாயக்கருக்கு உண்டு. இப்ப இல்லை, எப்பயுமே. ஒரு நேரத்தில் ஆதரிப்பாரு, ஒரு நேரத்தில் எதிர்ப்பாரு, ஒரு நேரத்தில் புகழ்வாரு, இல்லை ஒரு நேரத்தில் எதிர்ப்பாரு. அது மாதிரி ஆள். நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பார்த்துங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, வர்ணம் என்பது 4 வர்ண கோட்பாடு இல்லை, 3 வர்ணங்கள் தான். ஒரு வர்ணம் யார் சத்திரியர்களோ அவர்கள் தான் சூத்திரர்கள்னு அப்பட்டமா தன்னுடைய நூலில் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆனா ராமசாமி நாயக்கர் இல்ல பார்ப்பனர்கள் சேர்த்து 4 வர்ணம், இதுல முரண்பாடு இருக்கு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பௌத்தம் தான் தலை சிறந்த மதம் மார்க்கம் அப்படின்னு வச்சுக்க. இவர் என்ன சொல்வார்னா, இல்ல கிறித்துவம் ரொம்ப சிறந்த மதம்னு ஒரு முறை பேசிட்டு, அதுக்கு அடுத்து இல்லை இஸ்லாம் மார்க்கம் தான் சிறந்தன்னு மாத்தி மாத்தி பேசின இந்த ராமசாமி நாயக்கருக்கும் இந்த பெரியாரையும் நாணயத்தின் இரு பக்கம்னு சொல்லி பேசுற அறிவுஜீவிகள் 2 பேருக்குமே பொருந்துறது இல்லை. நான் சொன்னது ஏதோ பொருந்துச்சா? அவரு பௌத்தம் சிறந்த மதம், இவரு ஒரு நேரத்துல கிறித்துவம், ஒரு நேரத்துல இஸ்லாமும் சிறந்த மதம்னு சொன்னவருக்கும் இவங்க 2 பேரும் பொருந்தி வருதா? இவங்க 2 பேர் போட்டோம் எப்படி சார் பொருந்தா புகைப்படத்தை எப்படி சார் இவங்க போடுறாங்க? அப்ப அது மாதிரி இவங்க போடுறாங்கன்னா அப்ப இளம் பெரியார் தான். இதுல என்ன சந்தேகம்? கொடுக்கலாம், 1000 பெரியார் பட்டம் கொடுத்துங்கப்பா கருப்பு சட்டை போட்டதுக்கெல்லாம். இதெல்லாம் ரொம்ப மோசம் சார். ஒரு நாடார்களை இன்னைக்கு அவங்க சாப்பிட்ற அரிசி சாப்பிட்றாங்கல்ல, அதை அந்த அரிசி சாதம் சாப்பிட்றதுக்கு கூட குறை சொல்லி பேசியவர் இந்த ராமசாமி நாயக்கர். உடை இருக்குல்ல, உடை, அந்த உடை விலை உயர்வு கூட சாதி சொல்லி அந்த இதனாலதான் விலை உயர்ந்து போச்சுன்னு பேசின இந்த ராமசாமி நாயக்கர் வந்து பெண் உரிமை பேசினாராம் சார். இதெல்லாம் நிறைய இருக்கு சார். அது எல்லாருமே சொல்ற விஷயம் இதேதான், ஓகேங்களா? பட் பெரியார் வந்து தமிழுக்கு இதை பண்ணாரு, பெண் உரிமைக்கு இதை பண்ணாரு, வைக்கம் வீரன்னு சொல்றாங்க, அது பொய். இது எல்லாமே திமுக காரங்க எல்லாருமே தெரியும் தானே சார். அவங்களுமே படிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஏன் இது விடுதலையில பெரியார் எழுதுனதுதான் அப்படின்னு முரசொலியில சார். ராமசாமி நாயக்கர் என்ற பெரியாரை NSA தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி முரசொலியில் திரு கருணாநிதி எழுதியிருக்கார் சார். சார் அவரு கைது பண்ண சொன்னாரு, இவரு இந்த மண்ணே பெரியார் மண்ணுன்னு சொல்றாரு. ஏதாவது பொருந்துதா? திமுகவுக்கு, திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சொல்றேன், திமுக என்ற ஒரு கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அது மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சியை நடத்துகிற ஒரு கட்சி தான்றதை நீங்க நினைச்சுக்கோங்க. அதான் சார், இது எல்லாமே திமுக காரங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கும் நிச்சயம். அவருக்கு ஒன்றும் தெரியாது சார். நீங்க என்ன சார் அவருக்கு தெரியுன்றீங்க? நான் சொல்ல அவருக்கு தெரியாதுன்னு. நம்ம அண்ணன் வைகோ அவர் ஒரு மேட்டரே கிடையாது, அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எதுனா ஒன்று தெரிஞ்ச விஷயம் தெரியணும், கொள்கை தெரியணும்னா திரு ஸ்டாலினுக்கு தெரியாது திமுகவினுடைய கொள்கை, திரு வைகோவுக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னவருக்கு தானே அந்த கொள்கை தெரியும். அதனால நீங்க கேள்வி கேட்கணும், வைகோ விட்டு கேளுங்க. ஓகே சார், இத்தனை விஷயங்கள் பெரியாரை பத்தி நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்காங்க. இத்தனை தெரிஞ்சுமே ஏன் சார் பெரியாரே என்ன போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க?
சும்மா சார், அது ஒரு கட்டமைப்பு. அண்ணாவை புகழ்ந்து பண்ணலாம் இல்ல சார்? இத்தனை விஷயங்கள் பண்றது அண்ணாவையே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமே சார் அண்ணா யாரு, எல்லாம் ஒண்ணுதான் சார். அவங்க எல்லாம் பெருசாலாம் இல்லை சார். ராவணம் அண்ணா என்ன சொன்னாரு, ஒன்னே ஒண்ணு ஒரு சொல்லாடல் சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறார் சார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறார் சார். அவ்வளவுதான் சார். இவருக்கும் ஒண்ணும் கிடையாது சார். இதுல அந்த வடமொழி சொல் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லி பேசுற அந்த போலி போராளிகளுக்கு நான் சொல்றேன், திராவிடம் என்ற சொல்லே சமஸ்கிருதம் தான். உங்களால் ஆண்மை இருந்தால், தில்லு இருந்தால் அந்த சொல்லை உங்களால் நீக்க முடியுமா பாருங்க. திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் தமிழனை மட்டுமே, தமிழ் மொழியை குறிக்கிற சொல் மட்டும்தான் திராவிடம். யாரும் மறந்துடக்கூடாது. விவாதம் பண்ணனா என்கிட்ட வாங்க. உங்களுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. திரு முத்துவேல் கருணாநிதிக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திரு ராமசாமி நாயக்கருக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது சார். அதுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். திராவிடம் என்ற சொல்லில் இவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுக்கும் திராவிடம் என்ற சொல்லுக்கும் சம்பந்தமோ ஒட்டோ உறவோ கிடையாது சார். ஓகே சார். சரி, அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருப்பரங்குன்ற இஷ்யூ சார். எப்போ பார்த்தாலுமே வந்து அது தீபத்தூணே கிடையாது, அது வந்து சர்வே கல் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அரசு தரப்பினருமே வந்து கோர்ட்ல வாதம் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டாங்களே சார். திருப்பரங்குன்றதுல அது தீபத்தூண் கிடையாது, சர்வே கல் தான் சார் அது அப்படின்ற மாதிரி வாதம் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்களே சார். இது எது சார் உண்மை? அதுல இந்த மலை ஏறிருக்காங்களா? இந்த அம்மா திருப்பரங்குன்ற மலையில ஏறி இருக்காங்களா? பாஸ் கிடையவே கிடையாது சார். போயிருக்க மாட்டாங்க. போவாத எப்படி சார் பார்க்காதவே இவங்க சொல்லுவாங்க சார். நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தீபத்தூண்னா தூண் இருக்குல்ல, அந்த தூண்ல வந்து விளக்கு போடுற மாதிரி ஒரு பள்ளம் இருக்கு சார். அப்போ எங்கேயாவது அந்த எல்லை கல்லுல விளக்கு போடுற மாதிரி, தீபம் ஏத்துற மாதிரி எங்கேயாவது இருக்குமா? இல்ல இப்ப நம்ம நடு போறோம்ல, ஹைவேஸ் போறோம்ல, அங்கங்க கல்லு நட்டுக்கிறான்ல, இது வந்து இங்க இதுன்னு ஒரு பகுதி பேரை போட்டு எல்லை போட்டு இருக்கிறோமா, எல்லாத்துலயும் தலைவில பள்ளம் நோண்டி வச்சிருக்கணும்ல விளக்கு போடுற மாதிரி. நான் ரொம்ப அறிவாளி சார். அந்த அம்மாவுக்கு அறிவு மிஞ்சி தலையை ஓட்டம் போட்டுக்கிட்டு வெளியே வந்துச்சு சார் அறிவு. அதனாலதான் வந்து இந்த மக்களை புண்படுத்தணும்னு சொல்லிட்டு அது வந்து சார், நீங்க ஒரு கல் இருக்கு, அது ஏற்கனவே பழைய சங்க காலத்திலே இருக்கு, அது கோயில் இருக்குன்னு திருப்பரங்குன்றம் அப்படின்னு இருக்கு. அதுல அளவுக்கள்னா கூட நம்பர் அடிச்சிருந்தால் கூட புதுசா எதுக்கு நடணும், இதுலயே நம்பர் பொதிச்சிருந்தா கூட அது எப்படி சார் வந்து எல்லைக்கெல்லாம் மாறும்? ஏற்கனவே எல்லைகள் பிரிப்பதற்கு முன் அந்த கோயில் இருக்கா, அல்லது எல்லை பிரித்த பிறகு அந்த முருகன் கோயில் இருக்கா சார், கந்தன் கோயில் இருக்கா சார்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட விடை இருக்கா? எல்லைகள் எப்பொழுது பிரிக்கப்பட்டது? அது ஆண்டு அவங்க சொல்லுவாங்களா? எல்லைக்கல் எந்த ஆண்டில் பிரிக்கப்பட்டது, இந்த தூண் வந்து அதுக்காக வைக்கப்பட்டது. எல்லைக்கல்ல பிரிச்சுட்டா அந்த பாறையில அடிச்சுட்டு போறான் சார். அவன் ஏன் சார் அப்படி வைக்கிறான்? அது இல்லை சார். அது உண்மையிலேயே விளக்கு ஏற்றப்படுகிற, இங்கே தமிழர்கள் விளக்கு ஏற்றுகின்ற ஒரு கல்லு தான் அது. இன்னைக்கு கூட நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் தெற்கு வாசல் பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு கல் இருக்கும், இதே மாதிரி ஒரு கல் இருக்கும் கோயிலுக்குள்ள. அதுலேயும் விளக்கு போடுற மாதிரி ஒன்று இருக்கு, நான் பார்த்தேன் அன்னைக்கு. அப்போ சார், மின்சாரம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது, தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கல. இந்த அறிவுஜீவிக்கு அறிவியல் பேசுறன்ற பேர்ல தமிழனுடைய வரலாற்றை மறைக்கிற இந்த அறிவுஜீவிக்கு சொல்றேன், வெள்ளைக்காரன் பிறப்பதற்கு முன் அகத்தியர் காலத்திலே மின்சாரம் இருந்ததுக்குண்டான சான்றும் அது எப்படி உருவாக்கலாம் என்ற சான்றும் நமக்கு இருக்கு, தரவுகள் இருக்கு. புரியுதுங்களா? அதனால இந்த அம்மாலாம் வந்து மேம்போக்கா படிச்சுட்டு கூட கிடையாது, செவியில் கேட்டுட்டு ஏதோ வாயில வந்ததெல்லாம் வளர்றதுக்கு ஒன்று சொல்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டோல்கட்டுகளை மூடுவோம். அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தாங்களா? டோல்கட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நான் மூடுவேன்னு சொன்ன கனிமொழி எங்க போனாங்க? ரெண்டாவது, நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, 1 லிட்டர் 75 ரூபாய்க்கா பெட்ரோல் போடுறீங்க? 100 ரூபாய்க்கு சார். அப்புறம் 75 ரூபாய்க்கு பெட்ரோல், 65 ரூபாய்க்கு டீசல்னாங்க சார். எப்படி சார் 100 நாள் வேலை திட்டத்தை உயர்த்தி 150 நாள் வேலை திட்டம்னு சொன்னா இதெல்லாம் நடந்திருக்கா சார்? சார், அந்த அம்மாவுக்கு பொய்யை தவிர ஒண்ணுமே தெரியாது சார்.
பொய் பேசுறதுல அவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருதே கொடுக்கலாம் சார் கண்மணிக்கு. ஆமா சார், ஆமா சார், கருணாநிதிக்கும் கொடுக்கலாம், கனிமொழிக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இவர் ஸ்டாலினுக்கு கொடுக்க முடியாது சார். அவர் வந்து மாற்றி மாற்றி சொல்வார் சார். இவங்க பொய் மட்டும் பேசுவாங்க சார். அவர் வந்து பொய்யும் சொல்வார், கொஞ்ச நேரத்தில் உண்மையும் சொல்வார். ஆமாம், ஏன்னா உண்மை எப்படி சொல்வார்? இப்பொழுது எங்களால் நீட்டை நீக்க முடியவில்லை, உண்மை. அடுத்து வருகின்ற தேர்தலில் ஓட்டடிச்சா நீக்குவதற்கு வேலை செய்வோம்னு சொன்னார். அது பொய். புரியுதுங்களா? அப்போ அது பொருந்தது இல்லை, ஸ்டாலின் அது பொருந்தது. இந்த அம்மா முழுக்க முழுக்க பொய்யே பேசும். அப்போ பாரத ரத்னா விருது பொய்யும் மெய்யும், கொஞ்சம் மெய் கொஞ்சம் அதிக பொய் அவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை பொய்யும் மட்டுமே பேசுகிற திருமதி கனிமொழிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலாமா சார்? எல்லாம் தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு வெளிச்சம். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் விருதுக்கு மிக்க நன்றி சார்.